Hello young minds, welcome to Healthy Education. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா காஸ்ட் சீட்ல ex.20 பார்க்கறோம். The account of machine manufacturer company disclose the following information for the 6 months ending 31st December. Material used 1,50,000, direct wages 1,20,000, percentage of factory overhead to direct wages 25%. Factory overhead எவ்வளவு வருது அப்படினு பாத்தீங்கன்னா direct wagesல இருந்து 25% சொல்றாங்க. Percentage of administrative expenses எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 works costல 5%. prepare the cost sheet அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் வரைக்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வரும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ போடலாங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன இருக்குங்க? மெட்டீரியல்ஸ் இருக்கா? ஸோ டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குங்க? 1,50,000. இதோட என்ன வருங்க? ப்ளஸ் டைரக்ட் லேபர் எவ்வளோங்க? 1,20,000. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு இல்லை. ஸோ இதோட டோட்டல் தான் நம்மளுக்கு என்னங்க? 2,70,000. இதுதான் நம்மளுக்கு என்னங்க? ப்ரைம் காஸ்ட். ஓகேவா? இதோட என்ன பண்ணுங்க? ப்ளஸ் இதோட என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்ஸ் ஓவர்ஹெட். ஒர்க்ஸ் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? டைரக்ட் வேஜஸில் 25%. டைரக்ட் வேஜஸ் அப்படிங்கிறது டைரக்ட் லேபர் தானே நம்மளுக்கு வேஜஸ் இல்லையா? டைரக்ட் வேஜஸ் எவ்வளோங்க? 1,20,000. அதில் 25%. ஓகேவா? ஸோ இப்போ 1,20,000ல் 25% எவ்வளோ வருதுங்க? 30,000 வருது. ஸோ டோட்டலாக இப்போ நம்மகிட்ட இருக்குது எவ்வளோங்க? 3 lakh. இது என்னங்க? ஒர்க்ஸ் காஸ்ட். இதோட என்ன பண்ணுங்க? ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் ஆஃபீஸ் ஓவர்ஹெட். ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஓவர்ஹெட் பர்சன்டேஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் டு ஒர்க்ஸ் காஸ்ட்டில் 5%. ஸோ ஒர்க்ஸ் காஸ்ட்டில் எவ்வளோங்க? 5%. ஸோ 3 lakhல 5% என்ன வருதுங்க? 15,000. ஓகேவா? ஸோ இப்போ 3,15,000. இதுக்கப்புறம் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ இம்ப்ளைடு என்னங்க? இதுதான் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ இந்த மெட்டீரியல் மெஷினை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,15,000 ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வந்து ஜாயின் பட்டன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.